गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वर गुरु साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरुवे नमः गुरुध्वजाय विद्महे कृणीयस्ताय धीमहि तन्नो गुरु प्रचोदयात् कांचीवासाय विद्महे शान्तरूपाय धीमहि तन्नो चन्द्रशेखरेन्द्र प्रचोदयात् हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर ஆன்மீக அன்பர்கள் எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு வியாழக்கிழமை, குருவுக்கு உகந்த நாள். நம்ம கிட்டத்தட்ட கடந்த 3 வருஷமா ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நம்முடைய பிரத்யக்ஷ தெய்வம் பூஜ்ய ஸ்ரீ காஞ்சி மகா சுவாமிகள் இன்னைக்கு வரைக்கும் நடத்தின்னு வர பல அற்புதங்களை நேர்வழியும் ஒரு சிறு கதைவடிவில் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் பல வருஷத்துக்கு முன்னால் நடந்த ஒரு அற்புதத்தை தான் நீ பார்க்க போகிறோம். பிரிவா அப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக யாத்திரை மேற்கொண்டுருக்கேன். யாத்திரையை முடிச்சுட்டு நம்ம வேதாரண்யம் பக்கத்தில், இந்த கொடியக்கரை பக்கத்தில் ஏதோ ஒரு சிறிய ஊரில் ஆசிரமம் அமைச்சு அங்கே சதுர்மாசி விரதம் கடைபிடிக்கிற பிரிவா. சதுர்மாசியம் அப்படிங்கிறது வந்து சன்னியாசியோட வயதை கணக்குறது. அவள் எத்தனை சதுர்மாசிய விரதம் இருந்தா அப்படிங்கிறது கணக்கு. அப்படி ஒரு நாள் காலையில் தன்னுடைய வழக்கமான பூஜைகள்லாம் முடிச்சுட்டு வெளியில் வந்தப்ப ஒரு அழுக்கு தலையோட, அழுக்கு உடம்பு, வேஷ்டி சட்டையோட போட்டுண்டு மொத்த வாசலில் வந்து சாமி 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 கத்தின்னு பெரியவா கடவுள் அவருக்கு தெரியும். அதாவது எப்படி ஒரு தாய் பசுக்கு தன்னுடைய கன்று எங்கே கத்தினாலும் கேட்குமோ வாஞ்சையா, அந்த மாதிரி பெரியவாளுக்கு என்ன நடக்கிறதுங்கிறது தெரியும். முக்காலம் உணர்ந்தவா தான் பெரியவா. தன்னுடைய கைங்கரியக்காரர் ஒருத்தரை கூப்பிட்டு, அந்த வாசல் யாரோ சத்தம் போட்டுருக்கா, எனக்கு உள்ள கேட்கறது, அவரை கூட்டுவா, பேர் என்னன்னு கேட்டு கூட்டணும், அவருக்கு வேண்டிய ஆகாரங்களை கொடு, பணம் வேணா பணம் கொடு, நல்ல ஒரு வேட்டி சட்டையை கொடு, குளிக்க வச்சு ஆகாரத்தை கொடுங்கிற பெரியவா. கைங்கரியக்காரை போய் பார்த்துட்டு திருப்பி அந்த பெரியவா பார்த்தாலே பைத்தியம் மாதிரி இருக்கான் பெரியவா. அவளை போய் நம்ம இடத்துல தங்க வைக்கலாமா? பெரியவா சிரிச்சுட்டே சொல்ல, நான் சொல்கிறேன் செய்ப்பா, எல்லாருமே பைத்தியம் தான் லோகத்தில், புரியதான், நான் சொல்கிறத செய்ப்பா அப்படிங்கிறார். பெரியவா சொன்னால் அதுக்கு மறுபேச்சு கிடையாது. சரி, இந்த பாரிஷதர் என்ன பண்ணுறாருன்னா அவரை கூட்டும் போய் குளிக்க வச்சு நல்ல ஆகாரங்கள் கொடுத்து, துணிமணிகளை கொடுத்து, எந்த ஊர் என்னன்னு விசாரிச்சு எல்லாம் சொல்கிறார். பேர் சீதாராமன் பேர். சான்ஸ்கிரிட்டில் பிஹெச்டி பண்ணியிருக்காரு. ஏதோ ஒரு காலப்போக்கில் அவ வீட்டில் ஏதோ பிரச்சனைனால வீட்டை விட்டு வந்துவிட்டார் வெளியில். இந்த மாதிரி அலைஞ்சுன்னு இருக்கார். அப்போ தான் அன்றைக்கி அந்த பெரியவாளை பார்த்துருக்கார். நான் இங்கேயே தங்கிட்டோமா அப்படின்னு கேட்டிருக்கேன் பெரியவாள்கிட்ட. யார்? அந்த சீதாராமன். பேஷா தங்கிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பாரிஷதரெல்லாம் தூக்கிவார். இந்த மாதிரி பைத்தியக்காரனை பெரியவா நம்ம பக்கத்தில் வச்சு விடுங்கிறான், இவன் என்ன பண்ணுவான்னு தெரியல, எந்த நேரத்தில் எப்படி இருப்பான்னு தெரியல அப்படின்னு அவளுக்கெல்லாம் மனசில் ஒரு கிளேசம். இது நடந்து ஒரு சில நாட்களில் ஆடி அமாவாசை. ஆடி அமாவாசை அப்படின்னு பார்த்தோன்னா, ஆடி அமாவாசை தை அமாவாசைக்கெல்லாம் இடத்துல பார்த்தோன்னா கடலில் நீராடினா அவ்வளவு பலன். இந்த திருச்செந்தூர், ராமேஸ்வரம், கொடியக்கரை, வேதாரண்யம் இங்கெல்லாம் நீராடினா அவ்வளோ பக்தி, அவ்வளோ பலன் நமக்கு கிடைக்கும். முன்னோர்கள் செய்த பலன் தான் நமக்கு அந்த குளிக்க விடுது. அது கடலில் குளிச்சாக்க இன்னும் பலன்கள் அதிகம். இந்த ஆடி அமாவாசை 2 நாள் கழிச்சு வரப்போகிறது தான் பயங்கரமான கூட்டம். வேதாரண்யம் குடியிருக்கிறத எள்ளு போட்டால் எள்ளுக்க முடியாது, அந்த அளவு கூட்டம் பண்ணி 2 நாள் வரப்போகிறது. 2 நாளைக்கு முன்னாலே அவ்வளோ கூட்டம். அன்னைக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டால், பெரியவா சாயரட்சி எல்லாருக்கும் காட்சி கொடுத்து ஆசீர்வாதம் வழங்கின்னு இருக்கார். வெளியில ஒருத்தன் கண்ணா பின்னான்னு திட்டுறான். கடவுளை திட்டுறான், சாமியை திட்டுறான், பெரியவாளை திட்டுறான். பெரியவாளுக்கு அந்த குரல் எங்கேயோ கேட்ட குரல் மாதிரி இருக்கு. தன்னுடைய பாரிஷதர் ஒருத்தர் கூப்பிட்டு, வாசல்ல யார் நம்ம எங்கேயோ கேட்ட குரலா இருக்கு, போய் பாருங்கிறார். வெளியில போய் பார்க்கிறார். அவருக்கு தூக்கி வாரி போடுறது. இவ்வளோ காலமும் உணவு உடை இருக்க இடம் கொடுத்து போஷித்து வந்த அந்த சீதாராமன் தண்ணியை போட்டுட்டு கண்ணாப்பண்ணான்னு திட்டுறார். பெரியவாளை திட்டுறார், மடத்தை திட்டுறார், சாமியை திட்டுறார். என்ன பண்ணுறதுனே பாரிஷதர் ஓடி வந்து பெரியவாள்கிட்ட சொல்ற, பெரியவாள் அன்னைக்கே நாங்கள்லாம் சொன்னோம், இந்த மாதிரி பைத்தியக்காரன் நம்மளோட சேர்த்துக்கப்படாது, அவன் தான் கண்ணாப்பண்ணான்னு தண்ணியை போட்டு கத்துறான் பெரியவாள். பெரியவா ஒன்றும் சொல்லலை.
சிரிச்சுன்னு பரவாயில்ல போயிட்டு போகிறது எல்லாம் அந்த போதை சரியா போயிட்டுனா சரியாயிடுங்கிறார். அப்பயும் பெரியவா மேல ஒரு நம்பிக்கை வச்சிருக்கார். அவனும் சாப்பாடு எதுவும் சாப்பிடாம அவர் தங்கியிருக்கிற அந்த சத்திரத்து வாசல்லையே படுத்து தூங்கி போடுறோம். யாரு? சீதாராமன். டாக்டரேட் கான்ஸ்டன்ட். 2 நாள் கழிச்சு ஆடி அமாவாசை பெரியவா ஸ்நானம் பண்ண போறாங்க. இங்க கொடியிருக்கிறேன். நார்மலாவே இருந்த கூட்டம் பெரியவா வரா அப்படின்னு இன்னும் கொஞ்சம் கூட்டம் அதிகமாயிடுது. பெரியவா முள்ள இறங்குறார். எதிர சாகரத்துல இறங்கி முங்கி எழுந்திருக்கிறார். அதே சமயம் அங்கிருந்து அத்தனை பேரும் கடல்ல இறங்கி முங்கி குளிக்கிறார். குளிக்கிற சமயத்துல ஒரு பெரிய ராட்சசாலை பெரியவா இருக்கிற இடத்துலேருந்து ஒரு 20-25 தூரத்துல லேடிஸ் நிறைய பேர் குளிச்சுட்டு இருக்கா. வயசானவாதில் இருக்கு. அதுல 4-5 பேர் அலை இழுத்துன்னு போடுது. எல்லாரும் குய்யோ முறையோ கட்டுறா. குய்யோ முறையோ ஐயோ பெடுத்துன்னு கத்துறானே தவிர யாருமே காப்பாற்றுறதுக்கு முன் வரல. அப்ப திடீர்னு ஒரு உருவம் உள்ள குதிச்சு அந்த இழுத்துன்னு 4-5 பேரையும் காப்பாற்றி கரையில கொண்டு வந்து சேர்க்கிறது. அந்த உருவம் வேற யாரும் கிடையாது, சாட்சாத் அந்த சீதாராமன் தான். இதெல்லாம் நல்லபடியா முடிஞ்சதும் பெரியவாள்கிட்ட வந்து நமஸ்காரம் பண்றான். யாரு? சீதாராமன். பண்ணப்ப அவனையும் வச்சுட்டு அந்த பாரிஷர்களையும் கூப்பிட்டு பெரியவா சொல்றான், நீங்கெல்லாம் இன்னைக்கு உன்னை வச்சுக்க கூடாது, பக்கத்துல தண்ணியை பிடிச்சிட்டு கண்ணாமலான்னு திட்டுறான்னு சொன்னே. இன்னைக்கு இந்த சீதாராமன் இல்லை அப்படின்னு சொன்னா இந்த 4-5 உயிர் போயிருக்கும். அவருடைய குடும்பத்தை நீ நினைச்சு பாரு அப்படின்னு சொல்றான். எல்லாரும் கண்ட தண்ணி வச்சுட்டாங்க. பாருங்கள பெரியவா அன்னைக்கே சரி அவனை விரட்டி விடுன்னு சொல்லியிருந்தா இந்த 4-5 உயிர்கள் அவ சார்ந்த குடும்பங்கள் என்ன ஆயிருக்கும். பெரியவா தீர்க்க தரிசி, முக்காலமும் உணர்ந்து வரும். சாட்சாத் பரமேஸ்வரன் தான் பெரியவா தான் பரமேஸ்வரன். புரியலாம். அன்னைக்கு நமஸ்காரம் பண்ண அந்த சீதாராமன் அதுக்கப்புறம் அறவே மதுவை தொடரல. காஷாயம் வாங்கிட்டு பெரியவாளோடையே கடைசி வரைக்கும் பெரியவா போகிற இடத்தெல்லாம் போய் சுத்தம் பண்ணி கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லி சமீபத்தில் படித்ததை பகிர்ந்துக்கணும்னு தோணிச்சு. ஒரு ஆச்சரியமான விஷயம் பாருங்களேன். இந்த மாதிரி சாதாரண ஒரு ஆளாக வந்து தண்ணி அடித்து எல்லாரையும் திட்டி மகா பெரியாருடைய தீர்க்க தரிசனம் கிடைச்சி பெரியவா முங்கி குளித்த அதே சாகரத்தில் அதே சமயத்தில் இவனும் குளித்து அதுக்கும் தன்னுடைய கெட்ட பழக்கங்கள் அனைத்தையும் விட்டுவிட்டு பெரியாரோட கைங்கரியம் பண்ணுற வரைக்கும் உயர்ந்து கடைசி வரைக்கும் இருந்திருக்கான் அப்படின்னா இது பெரியவாருடைய அவருடைய தவிர வேறு எதுவுமே கிடையாது. புரியறதா? பெரியவார்கிட்ட நம்மளை ஒப்படைச்சு அவர் பார்த்துப்பார். எல்லாம் பெரியவா தான் பரமேஸ்வரன் தான் பெரியவா. அடுத்த வியாழக்கிழமை மற்றொரு அற்புத நிகழ்வு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஹரஹர சங்கர, ஜெய சங்கர, காஞ்சி சங்கர, கமகோடி சங்கர. எல்லாருக்கும் நமஸ்காரம்.